ராகுல் சேகர் மாதிரி ஒரு ஸ்பின்னரை அவர் நான் பெருசாலாம் ரேட் பண்ணல. ஆனால் ட்ரையே பண்ணாத அளவுக்கு அவர் ஒன்றும் பேட் பவுலர் இல்லை. இன்னும் இந்த 2 பேர் டீமில் இருக்கிறாங்க. இவங்க இருக்கலாமா? இல்லை வெளியில் விட்டுட்டு வேற ஸ்பின்னர் எடுக்கலாம்? விட்டுலாம் அதான் யூஸே பண்ணலையே, வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? ஓகே. சும்மா பேப்பர் வெயிட்டா? அதெல்லாம் இல்லை, தேவையில்லைன்னா விட்டுற வேண்டியது தான். இந்த கௌதம் எடுத்து ஒரு மேட்ச் ஆடணும், 9 கோடிக்கு என்னமோ எடுத்துட்டு. ஸ்ரேயாஸ் கோபாலுக்குலாம் ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்தியன் ஸ்பின்னருக்கு நீங்கள் ஆட ஒன்று சேப்பாக்கில் கூட ஆட விடலன்னா அப்புறம் எங்கே தாங்க எதுக்குங்க டீமில் எடுக்கணும்? ஸ்குவாட்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருமே அடிபட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த சமயத்தில் யாருமே இல்லாத போது ஸ்ரேயாஸ் கோபாலை கொண்டு அந்த 11ல் வைக்கலாங்கிறதுனால எடுத்தீங்க டீமில். You are taking a player in the squad, but you are not giving him a chance at all. The entire tournament. எப்படிங்க இருக்கும் ஒரு இஸ் ஆல்சோ எ ரெப்யூட்டட் ரஞ்சி பிளேயர். அந்த லெவலில் கர்நாடகா கார்டின்ற ஒரு ஆள் தான். இவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷமாக ஆடின்னு இருக்க ஆள். ஒரு பிளேயருக்கு தான் எப்படி இருக்குங்க? நீங்கள் வந்து சின்ன சின்ன பசங்களாம் வராங்க ஆடுறாங்க, ஒரு மேட்ச் கூட எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தால், நீங்கள் அந்த அளவுக்கு உங்களோட 11 வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்க வேண்டிய 11 மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் ஜெயிச்சுட்டு வருவாங்க. நான் விடவே மாட்டேன்ப்பா, ஐ வில் நாட் சேஞ்ச் த வின்னிங் காம்பினேஷன் சொன்னால் பரவாயில்ல. இதெல்லாம் லூசிங் காம்பினேஷன் தானே. இதை மாற்றினா என்ன? ஓகே ஓகே. அது நீங்கள் அது வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸோட பொறுப்பு. ஸ்ரேயாஸ் கோபாலையும் ராகுல் சேகர் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. இது நாட் பவுலர். சும்மா தேவையான இதுக்கு வந்து ஓவர் த விக்கெட்டுக்கு டயகனல் ரன் அப்லாம் வந்து போடுறது இரிட்டேட்டிங் கேரக்டர்.